ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, மகா உற்சவ நேரம். நம்மளோட வீடியோ இந்த 5 இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் மகா உற்சவ நேரம்னா என்ன அப்படிங்கிறது. தெரியலனாலும் நான் சொல்கிறேன். இந்த மகா உற்சவ நேரம் அப்படிங்கிறது அதாவது உக்ர தெய்வங்களின் அனுகிரகத்தை வாங்குறதுக்கான ஒரு நேரம்னு சொல்லலாம். உக்ர தெய்வங்கள் யார் யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். காளி, மாசாணி அன்னை, பிரத்யங்கரா தேவி, காலபைரவர், இந்த மாதிரி அவங்க லிஸ்ட்டில் நிறையா இருக்கும். வராகி அன்னை, ஸோ நிறையா இருப்பாங்க. ஸோ இந்த உக்ர தெய்வங்கள் சாதாரணமாக நம்ம கும்பறக்கே கொஞ்சம் பயப்படுவோம். பட் இந்த மகா உற்சவ நேரத்தில் அவங்கள நினச்சி நீங்கள் என்ன கேட்டாலும் 3 ஹவர்ஸில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது பயங்கர பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகுதுங்க. 3 ஹவர்ஸில் ரிசல்ட் காமிக்கும் கண்டிப்பாக. ஸோ அதுதான் இதோட பவரே. இது சித்தர்கள் சொல்லி வச்ச ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைம். இந்த நேரத்தில் வழிபாடு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்றைக்கி மகா உற்சவ நேரம் எந்த நேரம் தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். என்ன மாதிரி விஷயம் பண்ண நம்ம கேட்குற விஷயங்கள் நடக்கும், 3 மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஆன்சருங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அது என்ன பண்ணணுங்கிறது கரெக்டாக பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதற்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க. பஞ்சமி எப்போ வருதுன்னா 21ஆம் தேதி வருது. 20ஆம் தேதியோட நம்ம பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் முடியுது. நம்ம வீடியோ 5 இயர்ஸாக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசு, எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது, நானும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்கும் பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் மட்டும் போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக ஊர் பெயர் போட்டு கண்டிப்பாக கொடுக்கணும். எந்த ஊரில் இப்போ இருக்கீங்களோ அந்த ஊர் பேர் போட்டு அவசியம் அனுப்பணும். இன்றைக்கி கூட ஒரு சிஸ்டர் அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு 3 மணி நேரத்தில் பவர் கொடுக்கக்கூடிய இந்த மகா உற்சவ நேரம் பற்றின நம்ம டீட்டெயில் எப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேடம் வணக்கம், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் வாடகை வீடு, எனக்கு நல்ல வாடகை வீடு அமையணுன்ட்டு நான் வாராகி அவங்கக்கிட்ட ப்ரே பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு நிறைய பெட்ஸ் இருக்குது. பூனைங்க, நாய் ஒன்று வச்சுருக்கு. அதனால் எனக்கு வாடகை வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் நல்ல ஒரு வாடகை வீடு வேணும், எனக்கு பெட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வீடு வேணும்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருந்தேன். ஆனால் அவங்க எனக்கு ஒரு சொந்த வீடே அமைச்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஆல்ட்ரேஷன் வேலை நடந்துட்டுருக்கு. நாங்கள் எல்லாருமே நல்லபடியாக கூடி போகணும் அந்த வீட்டுக்கு, அதுதான். ஆனால் ரொம்ப நன்றி அம்மா, வாராகி அம்மாவுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ. நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க சொன்னதை கேட்டிருப்பீங்க. அவங்க கேட்டது வாடகை வீடு. வாடகை வீடு நல்லபடியாக அமையணும். நிறையா பெட்ஸ் எல்லாம் வச்சுருக்கவங்களுக்கு உண்மையாகவே வீடு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க அந்த பிரச்சனைனால ஒரு நல்ல வாடகை வீடு கிடைக்கும்னு நவமூலிகைக்கு பெயர்கள் கொடுத்தாங்க. ஆனால் மிராக்கள் பாருங்கள், அவங்களுக்கு சொந்த வீடே வராகி அன்னை அமைச்சு கொடுத்துருக்கா அப்படிங்கிறத அவங்க சொன்னது. எல்லாமே நல்லபடியாக அவங்களுக்கு நடக்கட்டும், அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, வராகமூர்த்தி சித்தரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கள், அது போதும். இப்போ நம்ம இன்றைக்கி பண்ண வேண்டிய விஷயம், மகா உற்சவ நேரம் எந்த நேரம் தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குங்கிற டைமிங்ஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். டைமிங் மகா உற்சவ நேரம் இன்றைக்கி 13ஆம் தேதி ஈவினிங் 6:45க்கு தொடங்குதுங்க. இன்றைக்கி மாலை 6:45க்கு தொடங்கி நாளைக்கு 14ஆம் தேதி காலையில் 11:30 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ இந்த டைமிங் முடியறக்குள்ளே, இந்த மகா உற்சவ நேரம் முடியறதுக்குள்ளே நீங்கள் உங்கள் உக்ர தெய்வங்கள், எந்தாவது ஒரு உக்ர தெய்வங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள நினச்சி எந்த விஷயத்தை மனசார கேட்டாலும் கண்டிப்பாக அதுக்கான ஒரு விடைங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்கிறது இது சித்தர்கள் சொல்லி வச்சு ஒரு ப்ரூஃப். கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? அதனால் இந்த நேரத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள் நிறைவேறாமல் ரொம்ப வருஷமெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறவங்க நினைக்கிறவங்கலாம் இந்த மாதிரி டைமெல்லாம் வரும்போது அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நடந்துடும். இப்போது இந்த விஷயம் செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்குறவங்களுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்கள் விஷயம் என்ன, எது உங்களுக்கு நடக்கும்னு நினைக்கிறீங்க, அந்த விஷயத்தை ஒரு பேப்பரில் ஒரு சிவப்பு நிற பேனாவால் ஃபஸ்ட்டு எழுதணும் நீங்கள், சரிங்களா? ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு வேலை கிடைக்கணுமா, எந்த மாதிரி விஷயம், அதாவது 3 விஷயம் நீங்கள் இதில் எழுதலாம். வேலை கிடைக்கணும், இல்லை எனக்கு கல்யாணம் ஆகணும், இல்லை எனக்கு வர வேண்டிய பணம் இருக்கணும், இப்படி ஏதாவது 3 விஷயத்தை நீங்கள் அந்த வெள்ளை பேப்பரில் சிவப்பு நிற பேனாவால் ஃபஸ்ட்டு எழுதி வைக்கணும், சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இதை டீட்டெயிலாக எழுதி வைக்கலாம். ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கணும்னா அந்த கம்பெனியோட பெயர் நீங்கள் எழுதி வைக்கலாம். இப்போ கணவன் மனைவி 2 பேரும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறக்காண்டி ஒய்ஃப் பூஜை பண்ணுறாங்கன்னா அந்த கணவரோட பெயரை நீங்கள் எழுதி வைக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம்.
அதே போல் யாராவது பணம் கொடுக்க வேண்டியிருக்குன்னா அந்த பணம் கொடுக்க வேண்டிய நபர் எத்தனை ரூபா, இப்போ பாஸ்கர் அப்படிங்கிறவங்க ஒரு 1,00,000 ரூபா தரணும்னா பாஸ்கர் 1,00,000 ரூபா தர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதி வைக்கலாம். இப்படி டீட்டெயிலாக அந்த விஷயத்தை அந்த பேப்பரில் எழுதி என்ன பண்ணுங்கள், ஒரு வெள்ளை கலர் தட்டு எடுத்துக்கோங்க. வெள்ளை கலர் பிளேட், அது பிளாஸ்டிக் பிளேட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, வெள்ளை நிறத்தில் அது இருக்கணும். சரிங்களா? வெள்ளை நிற பிளேட் இல்லைன்னா சில்வர் பிளேட் ஏதாவது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வெள்ளை நிற பிளேட்டில் அந்த பேப்பரை வச்சுட்டு அது மேலே குங்கும அர்ச்சனை பண்ணணும். குங்கும அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஒரு மந்திரம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மந்திரத்தை 51 தடவை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 108 தடவை கூட இல்லை, 51 தடவை சொன்னால் போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது அந்த மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு நான் காமிச்சு கொடுப்பேன். இது நீங்கள் என்னென்னா உங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த குங்குமம் இருக்கும் இல்லையா, அந்த குங்குமத்தை உங்கள் கைகளால் எடுத்து அந்த தட்டு மேலே அந்த பேப்பர் கோரிக்கை எழுதி வச்சு அந்த பேப்பரை வச்சுட்டு அது மேலே அந்த குங்குமத்தால் நீங்கள் அர்ச்சனை பண்ணணும். இப்போ அந்த மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன். त्रैलोक्य मोहना रंगे त्रैलोक्य परिपूजिते त्रैलोक्य वसिदे देवी त्रैलोक्यமே வசம் குரு. சரிங்களா? இதுதான் அந்த மந்திரம். சக்தி வாய்ந்த மந்திரங்க. என்ன கேட்டாலும் நடத்தி கொடுக்கும். அதுவும் 3 மணி நேரத்தில் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் காலாச்சும் வர வச்சிரும். எதுக்காக வேண்டி நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களோ அது நடக்கும். அதுக்கான ஒரு பாசிட்டிவான ஒரு விடையை உங்கள் காதால் அது கேட்க வைக்கும், உங்கள் கண்ணால் அது பார்க்க வைக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அது செய்யக்கூடியது. இந்த மந்திரத்தை நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பயன்படுத்துங்க. இப்படி மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். இது இன்றைக்கி நம்ம உற்சவ நேரம் தொடங்குதுன்னு சொன்ன இல்லைங்களா, இன்றைக்கி தொடங்கி நாளைக்கு வரைக்கும் டைமிங் கொடுத்துருக்கேன். அந்த டைமிங் முடிகிறக்குள்ளே நீங்கள் செஞ்சால் போதும். மகா உற்சவ நேரம் முடிகிறக்குள்ளே, உற்சவ நேரம் இருக்கும்போதே அதை செய்யணும் அப்படிங்கிறதான் ப்ரொசீஜரே. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணி அந்த டைம் முடிகிறக்குள்ளே பண்ண பாருங்கள். சரிங்களா? சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க மகா உற்சவ நேரத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன், நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற டவுட்டு கூட வரும். அப்படி மிஸ் பண்ணவங்க அமாவாசை டைமில் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம். அமாவாசையில் காலையில் எந்திரிச்சோன்னையோ அல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்துலையோ, அப்படி இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு ஈவினிங் விளக்கு வைக்கும் போதோ நீங்கள் இந்த விஷயத்தை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க. பட் மகா உற்சவ நேரத்தில் செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு காமிக்கும். அதுக்காக வேண்டியதான் இப்போ இது கொடுத்துருக்கு. இந்த விஷயம் செய்யும் போது அது ரூல்ஸ் இருக்கா, எப்படி இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுமானா கண்டிப்பாக ரூல்ஸ் இருக்குது. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, பீரியட் டைமாக வந்து இருக்கக்கூடாது இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் போது. இன்னொரு விஷயம், இதே விஷயத்தை நீங்கள் கோவிலில் போய் உட்காரலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் காளி கோவில், பிரத்யங்கராக தேவி, மாசாணியம்மன் கோவில், காலபைரவர் டெம்பிள், இப்படி உக்கிர தெய்வங்கள் சந்நிதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே போய் உட்காந்து இதை நீங்கள் செய்யும் போது அது எந்த உக்கிர தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வம் நம்ம கூப்பிட்ற இடத்துக்கு வந்து நம்ம கேட்குற விஷயத்த செஞ்சு கொடுக்குமாங்க. அந்த தெய்வத்தை நேரில் வரவழைக்கும். நம்ம கேட்குற இடத்துல, நம்ம கூப்பிட்ற இடத்துக்கு நம்மக்கிட்ட வர வைக்கும் அந்த சுவாமியை. அந்தளவுக்கு ஒரு பவர் வந்து இந்த மந்திரத்துக்கு இருக்குது, இந்த நேரத்துக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டைமிங் வந்துட்டு எப்போ தொடங்கி எப்போ முடியுது எல்லாமே வந்து நம்ம கொடுத்துட்டோம். கரெக்டாக அந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் செய்கிறது கண்டிப்பாக நடக்கும். அதனால் அந்த டைமிங்கை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? மகா உற்சவ நேரம்லாம் ரொம்ப எப்பயாவது தான் வரும். அந்த டைமிங்ஸ் வரும்போது கரெக்டாக பயன்படுத்திட்டிங்கன்னா நிறைய விஷயத்தை நீங்கள் ஈஸியாக அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்குது. சரிங்களா? அவ்வளோ தாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.